நம்ம பார்த்தா வடக்கன்ஸு அவனுங்க இவனுங்கன்னு சொல்லிட்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கி அவனுங்க இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம்காக டெல்லியில் போயிட்டு அடி வாங்கினுக்கிறானுங்க. ஆனால் நம்ம ஜனநாயகனுக்கு ஃபயர் விட்டுனுக்குறோம். விஜய் நான் நீயும் கொஞ்சம் வாயை திறக்கணும்னா, எனக்கு தெரியுது அங்கேருந்து சப்போர்ட் வேணும் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு. பட் வென் இட் இஸ் மேட்டர் அந்த டைம் வி நீட் டு ஓப்பன் த மவுத். வடக்கன்ஸ் எல்லாம் நம்மளை விட அவனுங்க தான் நான் உன்னை ரொம்ப நம்பின்னு இருக்கானுங்க, ஃபயர் விட்டுனுக்குறானுங்க நெக்ஸ்ட் பிஎம் தளபதின்னு சொல்லிட்டு. அவனுக்காக இல்லைனாலும் நம்ம ஊரில் இருக்க இளைஞருக்காக இந்த எஜுகேஷன் சிஸ்டம்காக ஆஸ் எ இந்தியன் சிட்டிசனாக இதை பற்றி நான் பேசலைன்னா அப்புறம் என்ன யூஸ் இருக்குது? என்னால் டெல்லியில் போயிட்டு லட்சம் எல்லாம் வாங்க முடியாது, கரெக்டு. சென்னையில் போய் போராட்டமாக பண்ண முடியாது. ஆனால் என்னுடைய எதிர்ப்பை இந்த போஸ்ட் மூலிமா எல்லாருக்கும் தெரிவிக்க முடியும். உனக்கு இருக்க இந்த 30,000 ஃபாலோவர்ஸ்க்கு இந்த வீடியோ உனக்கு தேவைதானான்னு தம்பின்னு கேட்டால் அந்த 30,000 ஃபாலோவர்ஸ் இல்லைனாலையும் நான் இதை கன்ஃபார்மாக போட்டிருப்பேன் ஆஸ் எ இந்தியன் சிட்டிசனாக. நீங்கள் கேட்கலாம் ஆன்லைனில் போகிறது மூலிமா எதனா தீர்வு கிடச்சிடுமான்னு. அந்த மாதிரி நினச்சவங்க தான் இன்றைக்கி அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இருக்கவங்க 15,000 பேர் டெல்லியில் சேர்ந்துருக்காங்க. இப்போ சென்னையிலையும் ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சிச்சு. நம்மளால் முடிஞ்சது நம்மளோட அப்போசிஷனை தெரிவிப்போம். மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்.